வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய மென்டாலிட்டி, டீச்சர்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பேரண்ட்ஸுடைய அந்த அட்டென்ஷன், லவ் அண்ட் கேர் எல்லாத்தையும் பற்றி பார்த்துட்ருக்கோம். என் பையன் சரியாக படிக்கலை, என் பொண்ணு சரியாக படிக்கலை, ஸ்கூலில் சண்டைக்கு போகிறது, டீச்சர்ஸை ப்ளேம் பண்ணுறது, இதுதான் முக்கால்வாசி பேரண்ட்ஸுடைய எண்ணமாக இருக்குது. என் குழந்தையுடைய மனோநிலை என்ன, அவன் என்ன செய்கிறான் ஒரு நாளைக்கும் அப்படின்னு வாட்ச் பண்ணுறதே இல்லை பேரண்ட்ஸ். பிகாஸ் நேரம் இல்லை. நேரம் இருந்தாலும் அப்ரோச் அண்ட் ஆட்டிடியூட் சரியில்லை. அப்படியே கண்டிஷன் பண்ணுறது மைண்டை. கண்டிஷன் பண்ணவே கூடாது. கண்டிஷன்டு சைல்டு நம்ம என்ன ஒரு பர்பஸ்க்கு கண்டிஷன் பண்ணுறோமோ அதுக்கு நேர் எதிராக மாறும். மைண்டை நாம் ஃபெசிலிட்டேட் பண்ணி ட்ரெயின் பண்ணணுமே தவிர கண்டிஷன் பண்ணக்கூடாது. கண்டிஷனுக்கும் ட்ரைனிங்க்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். மிலிட்ரியில் கண்டிஷன் பண்ணுவாங்க. ஒரு முட்டை வியாபாரியோடைய கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் கண்டிஷன்டு மைண்டுங்கிறது. ஒரு மிலிட்ரி ரிட்டையர்டு ஜவானை அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார் முட்டை கடையில். சார் வெரி டிசிப்ளின்டு பர்சன் சார். அவர் பாருங்கள், அந்த முட்டையை எவ்வளவு அழகாக ஆர்டராக அடுக்கி வைக்கிறாரு. எவ்வளவு ஒரு முட்டை கீழே விழாது சார். அப்படியா அப்படின்னு சொல்லி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அவர் பேர் என்னன்னு கேட்டேன். ஜேம்ஸ் அப்படின்னாரு. அப்படியா. அவர் போயிட்டே இருந்தார். கரெக்டாக அவருடைய நடை, உடை, பாவனை எல்லாமே அந்த எக்ஸர்விஸ் மேன் அப்படிங்கிறது. அப்படி வெறப்பாக போகிறாரு, அப்படி எடுத்து வைக்கிறாரு, அப்படி கரெக்டாக டச் பண்ணி வைக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவர் 2 3 4 வரிசை அடுக்கி வச்சப்புறம் ஓகே தேங்க்யூ அப்படின்னாரு. அப்படி வந்துட்டே இருந்தார். ஜேம்ஸ் அப்படின்னு, எஸ் அட்டென்ஷன் அப்படின்னு சட்டக்குன்னு ஒரு சல்யூட் பண்ணி விட்டார். அப்படியும் முட்டையை கீழே போட்டார். அந்த கிரேட்டோட அத்தனை முட்டையும் கீழே விழுந்துருச்சு. திஸ் இஸ் காட் கண்டிஷன் மைண்ட். மிலிட்ரியில் ஜேம்ஸ் அட்டென்ஷன் அப்படின்ற வார்த்தையை கேட்டு 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 அந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் சல்யூட் பண்ணிட்டார். அந்த முட்டையாகிட்ட என்ன கையில் இருக்குன்னு தெரியல. திஸ் இஸ் கண்டிஷன்டு. ட்ரெயின்டு மைண்ட் அப்படி இருக்காது. நீங்கள் கண்டிஷன் பண்ணீங்கன்னா அந்த மைண்ட் அப்படி குறுகி போயிடும், அப்படியே சாலிட் ஆகிடும். ஆனால் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உறுதியாகவும் இருக்கும். ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நிறைய பேர் குழந்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம், வி கண்டிஷன் த சைல்டு, வி ஹவ் டு ஃபெசிலிட்டேட். இப்போ தான் எழுந்துக்கணும், இப்போ தான் பல் தேய்க்கணும், இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத ட்ரைனிங் பண்ணுங்கள். அதை கண்டிஷன் பண்ணாதீங்க. ஏற்கனவே நம்ம இந்த ஆனல் ஸ்டேஜில் குழந்தைகளை டாய்லெட் ஹேபிட்ஸை கண்டிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது எப்படி மோசமான ஒரு லெவலில் பின்னால் அந்த பர்சனாலிட்டி அப்படியே செதஞ்சு போயிடும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய பேர் டீச்சர்ஸ்டையும் அப்படி தான் சொல்லுவேன், பேரண்ட்ஸ்டையும் அப்படி தான் சொல்லுவேன். ட்ரெயின் தம், ஃபெசிலிட்டேட் தம், நெவர் கண்டிஷன். இந்த கண்டிஷன் பண்ணால் அப்படி தான். ஜேம்ஸ் அட்டென்ஷன், அவ்வளோதான். அது ஞாபகம் வச்சுங்க. அது ஆழ் மனசில் பதிஞ்சிடும். அந்த கமாண்ட் அது பதிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கவே கூடாது. ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அமெண்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் டிசிப்ளினை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ என்றைக்குமே த மைண்ட் ஷுட் நாட் பி கண்டிஷன்டு, பட் த மைண்ட் ஷுட் பி ட்ரெயின்ட் அண்ட் டேம்டு. அதுதான் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சரியான வழி. அது டீச்சர்ஸ்க்கும் நான் சொல்லுவேன், பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த பேஸ் லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு பக்கம் பேரண்ட்ஸு, ஒரு பக்கம் டீச்சர்ஸ். இந்த பேஸ் லைன் அகண்டு வரணும் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அந்த பேஸ் லைனை அவங்க அகலப்படுத்தணும். அகலப்படுத்தினா மிகப்பெரிய முக்கோணம் வரும். அந்த பேஸ் லைன் பெருசாகணும். அதுதான் இந்த டிசிப்ளின், குழந்தைங்களுடைய மென்டாலிட்டி, மைண்டு. ஸோ மைண்ட் இஸ் நாட் தட் மச் ஈஸி. அது ரொம்ப புரிஞ்சிக்கிறதே கஷ்டம். எந்த நேரத்தில் குழந்தை எப்படி மாறும், எப்படி செய்யும், என்னென்ன இன்புட்ஸ் வருது தெரியாது.
அதனால தான் 8வது வரைக்கும் ஒழுங்காக படித்தேன் சார், அதுக்கப்புறம் ஒழுங்காக படிக்கல சார். என்ன காரணம்னா 8வது 9வதுலாம் கணக்கு கிடையாது. எவ்ரி டே இஸ் எ நியூ டே அண்ட் எனி நியூ என்ட்ரண்ட் அவங்க ராங்காக உள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஒரு அசோசியேஷன் அப்படின்னா ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி அந்த அந்த பேசிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிரிட்டிக்கல் ஃபில்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட சைக்காலஜியில். அந்த கிரிட்டிக்கல் ஃபில்டரை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டா குழந்தைகள் மாறவே மாட்டாங்க. நாளைக்கு மறுபடியும் சந்திக்கிறேன்.